பாவம் செய்ய வெட்கப்படுவது அவசியமான ஒன்று. ஒவ்வொரு பாவத்திற்கும் முன்னாடியும் இந்த பாவத்தை செய்வதற்கு நம்ம வெட்கப்படணும். இல்ல யாருமே என்னைய பார்க்கலையே அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பாவத்தை, ஒரு தவறான ஒரு செயலை நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதர்கள் தானே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க தனிமையில் ஒரு பாவம் செய்வது சொன்னால் அங்க அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் வெட்கப்படுங்கள். வெட்கம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வார்த்தையின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே நாணம் கொள்வது என்பது ஈமானின் ஒரு கிளையாக இருக்கும். யாரிடத்துல வெட்கம் இல்லையோ, வெட்கம் இல்லாமல் நாணம் கொள்ளாமல் பாவங்களை அதிகமாக செய்யும் பொழுது அவர் வரம்பு மீறுகிறார் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள்